அனைவருக்கும் வணக்கம். ஐஆர்சிடிசி அப்படிங்கிற ஆப்ல வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம். எதில் வேணாலுமே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம். அப்படி புக் பண்ணும்போது அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய ஆட்களோட பேர் எத்தனை எழுத்துல இருக்கணும், எத்தனை எழுத்துல இருந்தால் மட்டுமே புக் பண்ண முடியும். அதுவும் நிறையா எழுத்து, அதாவது பெரிய பேராக இருந்தால் புக் பண்ண முடியுமா, அது பிரச்சனை இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் சேவ் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? ஆட் பேசஞ்சர் டீட்டெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக நம்ம ஆல்ரெடி பேரை சேவ் பண்ணி வைக்கிறோம். அதில் வந்து ஒரு நிறையா லெட்டர்ஸ் வருது. அத்தனை லெட்டர்ஸையும் நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம். அப்படி சேவ் பண்ணி வச்சா ஏதாவது பிரச்சனையா, புக் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே வந்து ஆட் ஆகிரும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே வந்து ஆட் ஆகினாலும் நமக்கு வந்து உள்ளே போகாது. எரர்னு வந்துடும். ஏன்னா நம்ம வந்து நார்மலாகவே 16 லெட்டர் மட்டுமே, நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இந்த 16 லெட்டர் மட்டுமே புக் பண்ண முடியும். 16 ஒரு பேர் வந்து முகமது யூசுப் கான் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் வந்து 16 லெட்டர், அதாவது ஸ்பேஸ் இடைவெளியும் சேர்த்து 16 லெட்டர் மட்டுமே புக் பண்ண முடியும். அதை விட அதிகமாக வந்து நம்ம டைப் அடித்தோன்னா புக் பண்ண முடியாது. ஓகேவா? உள்ளே போகவே போகாது. அதையும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக வந்து நேம் கொடுத்து நம்ம ஒரு புக் பண்ணுறோம். புக் பண்ணும்போது நேம் கொடுத்து சும்மா வந்து நம்ம காமிக்கிறேன் பாருங்கள். ஐஆர்சிடிசி ஆப்பில் பாருங்கள், சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்துட்டு இதில் ஸ்லீப்பரை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பேசஞ்சர் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம வந்து ஆட் பேசஞ்சர் கொடுக்கும்போது இப்போ நான் இதில் டைப் பண்ணுறேன், ராஜ மார்த்தாண்டம் ராஜா, அவ்வளோதான். இப்போ வந்து அதுக்கு மேலே டைப் ஆக மாட்டேங்க. ஓகேவா? இது நம்ம வந்து நார்மலாக டைப் அடித்து புக் பண்ணும்போது. இப்போ நம்ம வந்து பேரை சேவ் பண்ணி வைக்கிறோம். இப்போ வந்து இப்படி வந்து நார்மலாக டைப் அடித்து புக் பண்ணும்போது இப்படி நம்ம வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட் மாஸ்டர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? அந்த ஆட் மாஸ்டர் லிஸ்ட் எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டு மை மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணும்போது நிறைய பேர் சேவ் பண்ணியிருக்கு. இதில் நான் இன்னொரு பேரை சேவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு பேரை எடிட் பண்ணுறேன். இதில் வந்து 16 லெட்டருக்கு குறைவாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து என்னால் எத்தனை லெட்டர் வேணாலும் அடிக்க முடியும். இப்போ வந்து நார்மலாக வந்து புக் பண்ணும்போது இவ்வளோ லெட்டர்லாம் அடிக்க முடியாது. 16 லெட்டருக்கு மேலே வந்து டைப் பண்ண முடியாது. ஆனால் மாஸ்டர் லிஸ்ட்டில் எத்தனை லெட்டர் மேலே அடித்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணும்போது ஓகே, இவ்வளோ லெட்ரு நம்ம வந்து டைப் பண்ண முடியும். ஆனால் இது வந்து நம்ம தட்கால் புக் பண்ணும்போதோ, அவசரமாக புக் பண்ணும்போதோ, நம்ம வந்து சேவ் பண்ண பேரை வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, இத்தனை லெட்டர் அடித்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா, கண்டிப்பாக உங்களை வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து புக் ஆகாது, எரர் வந்துடும். அதனால எப்போவுமே வந்து நீங்கள் சேவ் பண்ணும்போதும், இப்போ முகமது யாகியா யூசுஃப் அப்படின்னா, அதில் எவ்வளோ தூரம் 16 லெட்ரு வரை எவ்வளோ வருதோ, அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு முடிச்சுக்கிட வேண்டியதான். ஃபுல்லாக வரல, ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ தூரம் வருதோ, முகம்மது யாகியாவோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட முடிச்சிட வேண்டியதான். அந்த யூசுஃபை வேண்டாம், போட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து புக் பண்ணும்போது எத்தனை லெட்டர் புக் பண்ணலாம், அப்படி எத்தனை லெட்டரு போட்டால் பிரச்சனை வரும், இல்லை இது வந்து எதனால பிரச்சனை வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்த்துட்டோம். இதில் ஏதாவது கீழே டவுட் இருந்தால் கீழே கேளுங்க. ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.